ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்க்ஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பொரியல். இதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துருக்கோம். அதை நல்லா துருவி, அதாவது கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணிவிடுங்க. கிரேட் பண்ணிவிட்டு ஒரு வடைச்சட்டியில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வறுக்கிறதுக்கான 1/2 டீஸ்பூன் கடுகு பொரி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை 3-5 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகம் சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் காரம் சேர்த்துக்குவேன், அதனால் 2 வரமிளகா போட்டிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இதையும் நல்லா வறுத்துருங்க. நீங்கள் வறுக்கிறது எப்படி இருக்கணும்னா, நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வந்து நல்லா நிறம் மாறுற டைம் வரைக்கும், நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நம்ம நல்லா இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட், நல்லா நைஸாக கிரேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பீட்ரூட்டை இப்போ இதில் சேர்த்துட்டு பீட்ரூட்டை நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்க்காதீங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பீட்ரூட் வந்து நம்ம முதல்லையே வேக வைக்கல, அதனால் வேகாது. நீங்கள் ஒரு 1/4 கப்பு தண்ணி விடுங்க, நிறையா ஊற்றிடாதீங்க. சும்மா 1/4 கப்பு வச்சு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நல்லா வேக விடுங்க. இது வேகும்போது என்னென்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும், அப்புறம் 2 டீஸ்பூன், அதாவது நான் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கோகோனட் சேர்த்துருக்கேன். கோகோனட் கண்டிப்பாக சேருங்க, அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சும்மா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. வச்சுட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்க்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.